ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம சுகாவோட பர்த்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ சுகாவோட பர்த்டே, ஸோ அதனால் ஸ்பெஷல் இருக்க தானே செய்யணும். ஸோ அதனால் அவருக்கும் நான் அவ்வளோவெல்லாம் ஒன் ஷாட் எஃப்எஃப்ஸ் எல்லாம் போடுறதில்ல. ஸோ அதனால் அவருக்காண்டி ஒரு ஸ்பெஷல் பர்த்டே ஒன் ஷாட் தான் இது. ஸோ இதோட டைட்டில் வந்து மை மேக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ஆடி அசைஞ்சு காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. அதுவும் ஃபஸ்ட் ஹார் நீங்கள் லேட்டு, அதனால் செகண்ட் ஹாருக்காண்டி நீங்கள் அப்படியே கிளாஸ் பக்கமாக நடந்து போயிட்டுருக்க. அப்போது உங்கள் கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. நீங்கள் ஒரு செகண்டில் பயந்துட்டீங்க. அந்த பர்சன் உங்களை அப்படியே இழுத்து ஒரு ரூம்குள்ளே போட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கத்த போகிறீங்க. அப்போ அவர் ஒரு ஃபிங்கரை உங்கள் லிப்ஸ் மேலே வச்சு அப்படியே கத்தாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்களா அப்படின்ட்டு தான் கேட்குறீங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, சுகா தான் உங்களை இழுத்துட்டு வந்திருப்பாரு. நீங்கள் ஐயோ நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன வயன் நீ, நான் கூட நீ ஃபஸ்ட் ஹார் வருவ, என்னோடய கிளாஸ் தான், உன்னை பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ வரவே இல்லை, எனக்கு இன்ஃபார்மும் பண்ணல, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில். அது அப்படி இல்லை, கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், அதனால தான் ரெடியாக லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் லேட்டும் ஆகிடுச்சு, என்னால் வர முடியல. அதுக்குன்னு நீ ஏதாச்சும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. உனக்கு நான் பாரு கால் பண்ண மெசேஜ் பண்ணேன், நீ அது எதுக்குமே ரிப்ளை பண்ணல. ஏன்னா கால் பண்ணிங்களா அப்படின்ட்டு நீங்கள் அப்போ தான் உங்கள் பேக்லேருந்து ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஆமாம், சுகா உங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஐயோ சாரி சுகா, நான் மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்துடு நீ அப்படின்ட்டு சுகா கோவமாக தான் சொல்கிறாரு. நீங்கள் ஓகே சாரி அப்படின்றீங்க. என்ன நீ சாரி சொன்னால் அதை நான் ஏற்றுக்கணுமா? நான் யாருன்னு தெரியும்ல, நான் உன்னோட ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் தான், ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, தேவையில்லாதெல்லாம் பேசாத, பின்னா வேறு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்களும் கேட்க, அவர் பையன் நீ இப்போல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. நீங்கள் பண்ணுறதும் அப்படி தானே இருக்குது, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியா நடந்துக்கிறீங்க. வயன் வேணாம் சொன்னால் கேளு. என்ன கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எகிற. வேணாம் வயன், இப்படியெல்லாம் பண்ணாத, அதுக்கப்புறம் என்னோடய மூடு வேறு எங்கேயோ போய்டும் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் ஜர்க்காகிறீங்க. ஏன்னா நான் சும்மா விளாட்டுத்தனமாக தான் பண்ணேன். ஆனால் நீ பண்ணது எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல அப்படின்ட்டு இப்போது அவர் உங்ககிட்ட வர. நீங்கள் வேணாம், இது ஸ்டாஃப் ரூம். ஸ்டாஃப் ரூம் தான் தெரியுமே, ஆனால் இது என்னோடய ஸ்டாஃப் ரூம், யாருமே உள்ள வர மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் அப்படியே உங்களை கிட்ட இழுத்து அப்படியே உங்கள் கையை உங்கள் பின்னாடி அப்படியே லாக் பண்ணி உங்களை கிட்ட இழுக்க. நீங்கள் வேணாம் சொன்னால் கேளுங்க சார். அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும். இல்லை வேணாம், ஒன்று தானே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போ. இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை நம்ப மாட்டேன். என்ன வயன் நீ என்னை நம்ப மாட்டியா? இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, அவர் சிரிச்சிட்டே நீ இருக்கியே அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் கிட்ட வர. உங்கள் கண்ணெல்லாம் செம்ம ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரை தான் சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. என்ன தான் வாய் வழியாக வேணான்னு சொன்னாலும் மனசுக்கு வேணும்னு தான் தோணுது. ஸோ அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, நான் கூட ஆரம்பத்தில் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், ரொம்ப சிடுமூஞ்சின்னு நினச்சேன், ஆனால் இவர் இருக்காரே இப்போ எப்படி மாறிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் சுகாவும் மீட் பண்ணிக்கிட்டது. ஸோ அப்படியே 1 இயர் பேக்வேர்ட் போயிடலாம், இப்போலேருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே நிறையா பொண்ணுங்க அப்படியே காலேஜ் போகிற வரையில் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. உனக்கு தெரியுமா, இன்னிலேருந்து நம்மளுக்கு புது ப்ரொஃபஸர் வர போகிறாங்க, அதுவும் அந்த ப்ரொஃபஸர் ஃபுல்லு எங்கே இருப்பாராம், எல்லாம் அழகாக இருப்பார்னு வேற பேசிக்கிறாங்க, எப்படி இருப்பாரோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி குசன்னு பேசிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போது அப்படின்ட்டு பொண்ணுங்கெல்லாம் பயந்து அப்படியே நவுந்துடுறாங்க. பார்த்தா ஒரு பைக்கில் ஒருத்தன் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து நிப்பாட்டுறான். அதை பார்த்து தான் எல்லோரும் பயந்துட்டு அப்படியே நவுந்துட்டாங்க. ஆனால் அவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பயப்படாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. பயப்படலன்னு சொல்ல முடியாது, பயந்துருக்கா, பட் அங்கே வந்து நவரல. ஸோ அவனும் என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே நிமிர்ந்து பார்க்க, அங்கே நிற்கிறது நீங்கள் தான். ஒரு பர்பிள் கலர் சுடிதாரில் அப்படியே நின்றுட்டு உங்கள் கையில் 2-3 புக்ஸை வச்சு டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் பயமாக தான் இருக்குது, ஆனால் ஏன் நவரலன்னு உங்களுக்கே தெரில. அப்போ அவனும் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான்.
ஸோ அப்போ கரெக்டாக பெல்லும் அடிக்க நீங்கள் குடு குடுன்னு கிளாஸுக்கு ஓடி போகிறீங்க. போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்துலலாம் உட்காந்துட்டு அப்பாடி கரெக்ட் டைம் கிளாஸுக்கு வந்துட்டேன் அப்படின்றீங்க. வயன் நான் ஏன் கூடயே வர சொன்னேன், அதை விட்டுட்டு இவ்வளோ லேட்டாக வர. இல்லை அது ஒன்றும் இல்லை, எப்படி 3 பேர் ஒரே பைக்கில் போக முடியும், அதனால தான் நான் பஸ்ஸில் வந்துட்டேன். போ, நீ தான் இப்படி இப்போ பார்த்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் திட்டுறா. நீங்களும் சிரிக்கிறீங்க. வயன் அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்மளுக்கு புது ப்ரொஃபஸர் வரப்போகிறாரு. தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இப்போ தான் தெரியும். இல்லை நான் வந்துட்டுருக்கும்போது அங்கே நிறைய பொண்ணுங்க பேசிகிட்டு இருந்தாங்க, ஸோ கேட்டேன், எனக்கும் தெரியும். ஓ அப்படியா? அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் எங்கே இருப்பாராம்? அழகாக வேற இருப்பாராம், செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாராம். தெரியும். இதுவுமா தெரியும்? என்ன வயன் நீ, உனக்கு மட்டும் எப்படி தான் இதெல்லாம் தெரியுதோ அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் அப்படின்ட்டு பேசிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கிளாஸ்மேட்ஸ் பொண்ணுங்க, உனக்கு தெரியுமா நம்ம சீனியர் இருக்கான்ல, சீனியர் இந்த வயனை பார்த்து இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு போனான் அப்படின்ட்டு குசு குசுன்னு உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அது உங்களுக்குமே கேட்குது. உங்கள் ஃப்ரெண்டு என்னடி ஆச்சு வயன்? இல்லை அது அப்படின்ட்டு நீங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஓ அப்படியா? ஆனால் அவர் மேலே இவங்க எல்லாருக்குமே க்ரஷ்ஷு தெரியுமா? அவர் போய் உன்னை பார்த்து அப்படி சொன்னனால தான் எல்லோரும் வயிறு எரிஞ்சு கிடக்குறாங்க. நீ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாத. சரி அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க கொஞ்சம் கூட அடங்காமல் உங்களை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் க்ரஷ் மெட்டீரியல் மாதிரி. ஸோ அதனால் பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டே அவங்கள கண்டால் கொஞ்சம் பொறாம தான். இதில் அவங்களுக்கு இருக்க க்ரஷ்ஷாக இருந்த அந்த சீனியர் பார்த்து அவங்கள இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னது தான் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால உங்களை பற்றி இவ அந்த மாதிரி இருப்பாளோ அப்படின்ட்டு எதுதோ மாதிரி பேசுகிறாங்களே. நீங்கள் கடுப்பாயிட்டு வாய மூடுங்க அப்படின்ட்டு கத்தி நிற்கிறீங்க. அப்போ எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து தான் கரெக்டாக உங்கள் கிளாஸோட புது ப்ரொஃபஸர் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இப்போது எல்லாரோட கவனமும் அங்கிட்டு போயிடுச்சு. ப்ரொஃபஸர், ஐயோ இவர் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமா அப்படின்ட்டு எல்லாரும் அந்த பக்கம் கவனம் செலுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்போ தான் என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே சுகா தான் நின்றுட்டுருக்காரு. அவர் தான் அவங்களோட மேக்ஸ் ப்ரொஃபஸர், புதுசாக அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் மார்னிங்லேருந்து எல்லாருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது நீங்கள் பார்க்க சுகாவும் உங்களை தான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் வர டைமில் கரெக்டாக உங்கள் வாய்ஸ் தான் கேட்டிருக்கோம். ஸோ அதனால தான் உங்கள் வாய்ஸை கேட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் தான் அங்கே நின்றுட்டுருப்பீங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே அவர் ஒரு மாதிரி உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போய் புது ப்ரொஃபஸர் முன்னாடியே இப்படி ஆகணும், என்ன இவர் டார்கெட் பண்ணிட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு நிற்க. அதுக்கப்புறம் அவரும் போய் அங்கே எல்லாருக்கும் முன்னாடி நின்றுட்டு என்ன சவுண்டு, எல்லோரும் உட்காருங்க அப்படின்ட்டு சொல்ல. ஸோ எல்லாருமே உட்காந்துட்டாங்க. நீங்களும் அமைதியாக அப்படியே உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவரும் சரி ஓகே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன கிளாஸா சார், இப்போ தானே வந்திருக்கீங்க, உங்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்க ஒரு பொண்ணு கேட்க. அப்போ அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னோடய பேர் சுகா, உங்களுக்கு வந்திருக்க புது மேக்ஸ் ப்ரொஃபஸர், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றாரு. சார் என்ன அவ்வளோதானா? பின்ன என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை தானே, காலேஜ் வந்திருக்கிறது படிக்கிறதுக்கு, அதை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் சாவேஜ் ரிப்ளை கொடுக்க அந்த பொண்ணுக்கு மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அங்கே சிரிக்கிறாங்க. அப்போ சுகா போதும் சிரிச்சது, வாயை மூடுங்க அப்படின்ட்டு சொல்ல. ஐயோ இவர் ரொம்ப தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் போலையே அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வேறு என்ன இவர் இப்படி இருக்காரு, இவர் கண்ணில் வேறு நம்ம இப்படி மாட்டிட்டோமே, நம்மளை டார்கெட் பண்ணிட்டாரா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முழிச்சிட்டே தான் நீங்கள் அப்படியே புக்கை பார்த்துட்டே இருக்க. அப்போ அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே புக்கை பார்த்துட்டே இருக்கீங்களா? அப்போ அவர் பர்பிள் சுடிதார் அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் அசையாமல் யோசிச்சுட்ருக்கீங்க. அவ்வளோ டீப் தாட்டில் இருக்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் இவையன் உன்னை தான். என்ன சார் கூப்பிட்றாரு பாரு, ஏன்னா என்னையவா அப்படின்ட்டு திரும்பி நீங்கள் சுகாவை பார்க்க அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் என்ன சார் அப்படின்ட்டு கேட்க என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, கிளாஸை கவனி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. செம்மையாக கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் உங்கள் கவனம்லாம் அங்கே இல்லை, நீங்கள் பாட்டில் புக்கை நோண்டிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு கவனிக்கவே தோணலைன்னு தான் சொல்லணும். அப்போ அவர் மறுபடியும் கிளாஸ் சென்டர்லேயே திரும்பி பார்க்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிட்டு அப்படியே சில பேர் கிளாஸை கேட்டுட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு செம்ம கடுப்பாயிட்டு எல்லோரும் கிளாஸை கேளுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கத்த எல்லோரும் பயந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் புக்கை நோண்டிகிட்டே இருக்க.
ஏய் ஒன்னதான் பர்பிள் சுடிதார் அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் ஐயோ இவருக்கு என்ன தான் பிரச்சனை இப்போது அப்படின்ட்டு தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன கிளாஸு கவனிக்க சொன்னால் புக்கை நோண்டிகிட்ருக்க? இல்லை அது இங்கே வா. என்ன நானா? பின்ன யார்? நீ தான். இறங்கி வா. அப்போ நீங்களும் அப்படியே இறங்கி அப்படியே போய் அமைதியாக நிற்கிறீங்க நல்ல பொண்ணு மாதிரி. அப்போ அவர் உங்களை மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்தா அப்படின்ட்டு சாக் பீஸை நீட்டுறாரு. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? போ அதை போய் சால்வ் பண்ண. இப்போ நீ இதை சால்வ் பண்ணிட்டேன்னா நீ கிளாஸை கேட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ட்டு மிரட்ட. நீங்கள் என்ன இவர் இதுக்கெல்லாம் மிரட்டுறாரு? மற்ற டீச்சர்ஸே எவ்வளவோ பரவாயில்ல போல் வந்துட்டு கிளாஸை நடத்திட்டு அவங்க பாட்டில் கிளம்பிடுவாங்க. இவர் என்னன்னா ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்களும் எதுவுமே சொல்லாமல் சாக் பீஸை மட்டும் வாங்கிட்டு அப்படியே போய் நிற்கிறீங்க. அவரும் அப்படியே டேபிளில் சாஞ்சிக்கிட்டே அவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே போர்டு பக்கம் திரும்பி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பின்னாடியே அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே ஐயோ என்னது இது, வயன் போய் மாட்டிக்கிட்டாலே இந்த சார்கிட்ட, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், நம்ம மாட்டிக்காமல் அமைதியாக கிளாஸை கேட்டுருந்தோம் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் பாவ இவ என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் சாக் பீஸை வாங்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு கடகடன்னு அந்த போர்டு ஃபுல்லாக அந்த சம்ம சால்வ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் டைமில் 2 கோடு எழுதிட்டு சார் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சாக் பீஸை நீட்டுறீங்க. அவர் மிரண்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் இலக்காரமாக பார்த்துருப்பாரு. ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடித்து கரெக்டான ஆன்சரை வேற அங்கே எழுதி வச்சுருக்கீங்க. அதை பார்த்தோன்னே அவர் நிஜமாகவே செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. உனக்கு எப்படி இது தெரியும்? இதை நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு கேட்க, அப்போ தான் உங்களுக்கே தெரியுது அப்போ அவர் இன்னும் இந்த டாப்பிக்கே ஸ்டார்ட் பண்ணலையா, நம்மக்கிட்ட போய் விளாண்டுருக்காரா அப்படின்ட்டு. நீங்கள் அது அது வந்து எப்படி உனக்கு தெரியும்? இல்லை நான் போர் அடிக்கிற டைமில் டெக்ஸ்ட் புக் எடுத்து சில சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்படி தான் இதையும் கற்றுக்கிட்டேன். ஓ கிரேட் குட் அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் அப்படியே சாக் பீஸை நீட்டு. அப்போ அவர் அப்படியே சாக் பீஸை வாங்க. அப்போ அவர் கை உங்கள் மேலே படுது. நீங்கள் அப்படியே கையை எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நடந்து போக ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் அமைதியாகவே இருக்க. தான் உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு கேட்க, அப்போ உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வயன் அப்படின்ட்டு எல்லாருமே கத்துறாங்க. அப்போ அவரும் ஓ வயனா அப்படின்ட்டு கேட்க நீங்களும் ஆமான்றதான் தலையாட்டுறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் நார்மலாக கிளாஸ் நடத்திட்டே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அமைதியாக உட்காந்துட்டு அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா மறுபடியும் புக்கை காமிச்சா மறுபடியும் உங்களை கூப்பிட்டு ஏதாச்சும் பண்ணிவிடுவாரோ ஏதாச்சும் சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு தான் நீங்கள் அமைதியாக அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களை பார்க்குறாருன்னு உங்களுக்கும் தெரியுது. இவர் ஏன் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் இவர் நம்மளே பார்க்குற மாதிரி இல்லை, நம்மள இல்லடி ஒன்று. ஏன்னா என்னையா? ஏன் இவர் என்னை பார்க்குறாரு? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் தெரியும். ஒரு வேளை உன்னை பிடிச்சி போச்சோ என்னமோ. தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வாயை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவளும் என்னமோ நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. அவர் வேற செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், நீ வேற அழகாக வேற இருக்க. சும்மா இருக்கியா? அவர் ப்ரொஃபஸர். இருந்தால் என்ன, அவரை பார்த்தா ஒன்றும் அவ்வளோ ஏஜான மாதிரி தெரில, எவ்வளோ எங்கே இருக்காரு. கொஞ்சம் வாயை மூடிட்டு ரெடி அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாக அப்படியே திரும்பி அவரை பார்க்க அவர் உங்களை தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ் முடிய அவர் போகிறாரு. நீங்களும் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. போனால் அவர் அப்படியே நின்று திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் அவரே பார்க்க அப்போ அவர் வயன் ஒரு நிமிஷம் என்னோட கேபினுக்கு வா. என்ன நானா சார்? ஆமாம் நீ தான் வா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் பாட்டில் போகிறாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் நிற்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தியா நாங்கள் சொன்னோம்ல ஏதோ இருக்குது அப்படின்ட்டு அவங்க கலாச்சிட்ருக்காங்க. நீங்கள் சும்மா இருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே சுகாவோட கேபினை நோக்கி தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தான் இப்போ சீன் கட்டாக நீங்கள் தான் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படி இருந்தவர் இப்போ நான் இப்படி மாறிட்டாரே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே அவரை பார்க்க அவர் இன்னும் உங்களுக்கு கிஸ் பண்ணுறது தான் ஸ்லோ மோஷனில் வந்துட்டுருக்காரு. நீங்கள் இதாண்டா சான்ஸு அப்படின்ட்டு அவர் சுதாரிக்காத டைமில் நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில ஓடி போயிட்டீங்க. அவர் நில்ல வயன் அப்படின்ட்டு அவர் கத்திட்டே வெளில வர, அப்போது கரெக்டாக அவர் வர டைமுன்னு பார்த்து பிரின்சிபல் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிரின்சிபல் குட் மார்னிங். குட் மார்னிங் சுகா. என்ன உங்களுக்கு கிளாஸ் இல்லையா? இல்லை எனக்கு கிளாஸ் இல்லை.
ஓ! அப்படியா? அப்படின்ட்டு அவங்க வேற ஏதோ பேச ஆரம்பிச்சுறேன். என்கிட்ட சுகாக்கு தான், "அடி பாவி! இப்படி ஓடி போயிட்டியே!" அப்படின்ட்டு உங்கள தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் கொஞ்சம் தூரம் போனவங்க அப்படியே திரும்பி சுகா பார்த்து சிரிச்சுட்டே, அப்படியே நீங்க அப்படியே ஓடி போயிட்டீங்க. சுகா, "அடி பாவி! இரு என் கையில மாட்டாம இருக்க போற" அப்படின்ட்டு அவரு யோசிச்சுட்டு அந்த பிரின்சிபல் கிட்ட சமாளித்து பேசிகிட்ருக்காரு. எங்கிட்ட நீங்களும் அப்படியே கிளாஸுக்கு வரீங்க. கிளாஸுக்கு வந்தால் கிளாஸில் யாருமே இல்லை. என்ன கிளாஸில் யாருமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு லைப்ரரி ஹார். ஸோ அதனால் நீங்கள் இப்போ லைப்ரரிக்கு தான் போகிறீங்க. போனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. போனோடனே, "ஏ வயன், என்ன லேட்டு?" "இல்லை, அது எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு." "ஓ அப்படியா?" அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் அவங்க கூட போய் சேர்ந்துட்டீங்க. எங்களோட சுகா எப்படியோ சமாளிச்சுட்டு அவரும் லைப்ரரிக்கு தான் வராரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ என்ன கிளாஸ் உங்களுக்குன்னு. ஏன்னா அவர் தானே கிளாஸ் டீச்சர், அவருக்கு தெரியாமல் இருக்க போகுது. ஸோ அவரும் அப்படியே உங்களை தேடி தான் லைப்ரரிக்குள்ளே வராரு. வந்துட்டு உங்களை தான் அப்படியே தேடிட்டுருக்காரு. பார்த்தா நீங்கள் அங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ அவர் அப்படியே அவங்க கிளாஸுக்கு சிஆர்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு, என்ன அட்டண்டன்ஸில் எடுத்துட்டிங்களா?" "ஆ சார், எடுத்துட்டோம்." "இல்லை, லேட்டாக இப்போ வந்தவங்க எல்லாருக்குமே எடுத்துட்டிங்களா?" லேட்டாவா? லேட்டாக யார் வந்தா?" அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கும்போதே உங்கள் ஃப்ரெண்டு, "சார், வயன் மட்டும்தான் லேட்டாக வந்தா." "ஓ அப்படியா? எங்கே வயன்?" "இல்லை, அவள் ஏதோ புக் எடுக்கிறேன்னு உள்ளே போனா சார்." "ஓ அப்படியா? சரி, ஓகே. அவளோட அட்டண்டன்ஸையும் ஆட் பண்ணிவிடுங்க." அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அப்படியே நைஸாக அவங்கள தேடுறதுக்காண்டி அப்படியே லைப்ரரிக்குள்ளே தான் போகிறாரு. அங்கே நிறையா புக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் வேற சந்து சந்தாக போயிட்டுருக்கு. ஐயோ! இந்த சந்தில் நான் எப்படி அவளை கண்டுபிடிக்க அப்படின்ட்டு அவர் அப்படியே தேடிட்டே பார்க்கும்போது நீங்கள் அங்கே தான் ஒரு புக்கை தீவிரமாக தேடிட்டுருக்கீங்க. ஸோ பார்த்தோன்னா அவர் சிரிச்சுட்டு, "மாட்டிக்கிட்டியா? இப்போ உன்னை விட மாட்டேன்டி" அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அவர் அப்படியே வந்து உங்களை அப்படியே அங்கேயே பிளாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கற்று போயிட்டீங்க. அப்போ சுகா அவங்க வாயை க்ளோஸ் பண்ணிட்டு, "ஹீ, கத்தாதவ என்ன தான்." அப்போ நீங்களும் சுகான்னு பார்த்த பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. அப்போ அவரும் கையெடுத்துற, "ஐயோ, இங்கே என்ன பண்ணுறீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுவும் என்னோடய ஹோல் கிளாஸுமே இங்கே தான் இருக்குது. ஏன் சுகா இப்படி பண்ணுறீங்க? கிளம்புங்க ஃபஸ்ட்டு." அதுதான் உனக்கு ப்ராப்ளமா?" அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு அங்கேயே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும், புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டாரு. நீங்கள், "இல்லை, நீங்கள் தேவையில்லாத பேர்ல பண்ணிகிட்ருக்கீங்க." "நான் கிடையாது, நீ தான்." "நானா? நான் என்ன பண்ணேன்?" "ஆமாம், நான் அப்பயே ஒரு கிஸ் தானே கேட்டேன். கொடுத்துருந்தேன்னா இனி யாரும் இதெல்லாம் நடந்திருக்காது. இப்போ நீ எனக்கு கொடுத்தே ஆகணும், எனக்கு வேணும்." "ஐயோ, நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க இப்போல்லாம்." "ரொம்ப அடம் பிடிக்காதீங்க சார், கிளம்புங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுவாங்க." "அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், அவ்வளோதான். நீ எனக்கு கொடு, நான் அப்புறமா உன்னை விட்டுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நீ டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், ப்ராமிஸ்." உங்களெல்லாம் நம்ப முடியாது. எப்போவுமே நீங்கள் இதே தான் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காரியம் ஆன பிறகு மறுபடியும் அதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல சுகா சிரிக்கிறாரு. "இல்லை இல்லை, நீ ஒரு வாட்டி கொடுத்துரு, நான் உன்னை விட்டுறேன்." "நிஜமா? நிஜமா கொடுத்தா விட்டுருவீங்களா?" "ஆமாம், ப்ராமிஸ், கொடுத்தா நான் உன்னை விட்டுறேன்." அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் சரின்ட்டு அவரோட நெக்கை சுற்றி ஹேண்டை போட்டு ஒரு ஹேண்டை அவர் தலைக்கு பின்னாடி வச்சு அப்படியே இழுத்து நீங்கள் அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவர் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு. ஸோ நீங்களும் அதை எதிர்பார்த்தது தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸாக அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்க அப்போன்னு பார்த்து டோர் ஓப்பன் ஆக அவ்வளோதான், நீங்கள் 2 பேரும் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கே வர்றது லைப்ரரியன் தான். ஸோ அவங்க வந்துட்டு சுகா மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. சுகாவை பார்த்தோன்னே, "சுகா, நீங்களா? நீங்கள் எங்கே பண்ணிகிட்ருக்கீங்க?" "இல்லை, ஒரு புக்கை தேடலான்னு வந்தேன்." "புக்கா? என்ன புக்?" அந்த இதுதான்" அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு புக் இருக்குது, அதை எடுத்து அப்படியே காமிக்க, "ஓ இதுவா? ஓகே சார், இது லிமிட்டட் எடிஷனா? ஸோ அதனால தான் அதை ஸ்டோர் ரூமில் வச்சுருந்தோம்." தெரியும், அதனால தான் இங்கே வந்து எடுக்கலான்னு வந்தேன்." "ஓ அப்படியா? சரி, ஓகே சார். வேறு ஏதாச்சும் புக் வேணுமா?" "இல்லை இல்லை, எனக்கு இது மட்டும் போதும்." "ஓ ஓகே சார்." "நான் கூட இங்கே வேறு ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு, என்ன சவுண்டுன்னு தான் சார் பார்க்க வந்தேன். நீங்கள் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது சார்." "ஓ அப்படியா? நான் தான் சவுண்ட் பண்ணிட்டேன்." "ஓ ஓகே சார்." அப்படின்ட்டு அந்த லைப்ரரியனும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ சுகா அப்படியே டோரை லாக் பண்ணுறாரு. பார்த்தா அந்த டோருக்கு பின்னாடி தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க பூனைக்குட்டி மாதிரி. அவர், போயிட்டாங்க, இப்போ கண்டினியூ பண்ணலாமா?" அப்படின்ட்டு கேட்க, "ஐயோ, ஆளை விடுங்க சார்." அப்படின்ட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே வெளில ஓடி போயிட்டீங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வெளில வராரு. நீங்கள் அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் அப்படியே க்ராஸ் பண்ணி போக நீங்கள் அவரை பார்த்துட்டு முறைச்சிட்ருக்கீங்க. அவரும் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி நக்கெல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே பாய் பாய் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போது நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. வீட்டில் நீங்கள் அப்படியே படுத்துட்டு புலம்பிகிட்ருக்கீங்க.
இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னே தெரில அப்படின்ட்டு சுகாவை பற்றி தான் நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக சுகாவே கால் பண்ணேன். இவருக்கு 100 ஆயுசு. இப்போ தான் இவரை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளாட்டி காலே பண்ணிட்டாரு. அதுவும் கரெக்டாக இந்த சமயத்தில் கால் பண்ணிடுறாருயா அப்படின்ட்டு நீங்களும் கால் அட்டன் பண்ண. அப்போ சுகா, என்ன டார்லிங் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. ஐயோ என்ன பேசுகிறீங்க, இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க. அப்புறம் உங்ககிட்ட பண்ணாமல் வேறு யார்கிட்ட பண்ண அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்து ரொமான்டிக்காக பேசிகிட்ருக்க, நீங்களும் ரொமான்டிக்காக பேசிகிட்ருக்க. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி நைட் ஃபுல்லு ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் காலேஜுக்கு வரீங்க. அதுவும் ஃபஸ்ட் ஹவர் எப்போவுமே சுகா தான். ஸோ சுகாவை பார்க்கறதுக்காண்டி தான் நீங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது பார்த்தா வேறு ஏதோ மேம் வராங்க. நீங்கள் என்ன சுகா இங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே உங்கள் கிளாஸ்மேட்டில் ஒரு பொண்ணு, மேம் இது உங்களோட கிளாஸ் இல்லை, சுகா ப்ரொஃபஸரோட கிளாஸ். தெரியும் அவர் வரல இன்னைக்கு, ஆப்சண்ட். என்ன ஆப்சண்ட்டா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் அதுக்கப்புறம் கிளாஸை நடத்துகிறாங்க. ஆனால் அவங்களோட மனசு அங்கே இல்லவே இல்லை. என்னாச்சு, ஏன் சுகா வரல? நேற்று நைட்டு கூட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் சுகாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. பார்த்தா ரிங் போகுது, ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. என்னாச்சு, ஏன் இவர் கால் எடுக்க மாட்டாரு? ஒருவேளை நேற்று நம்ம அப்படி பண்ணனால இவர் கால் எடுக்க மாட்டாரோ? அவர் நேற்று அத்தனை தடவை கால் பண்ணி நம்ம எடுக்கலை, அதனால இன்றைக்கி ரிவெஞ்ச் எடுக்கிறாரா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கேபின் போய் பார்க்குறீங்க. நிஜமாவே அவர் வரல தான். வரலையா? என்ன ஆச்சு இவருக்கு? இப்படியெல்லாம் அவர் இருக்க மாட்டாரே, எப்போவுமே சொல்லுவார் தானே என்கிட்ட. இன்றைக்கி எதுவுமே சொல்லலை, கால் பண்ணாலும் கால் எடுக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் நைட் ஸ்கிப் ஆகுது. நைட்டு வரையுமே சுகக்கிட்டேருந்து காலே வரல. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்காமல் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. என்னாச்சு, ஏன் இவர் கால் பண்ணல அப்படின்ட்டு உங்களுக்கு சுகா ஞாபகமாகவே இருக்குது. ஸோ அப்போது கரெக்டாக சுகக்கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. அப்பாடி அப்படின்ட்டு ஃபஸ்ட் ரிங்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு, ஹலோ சுகா, சுகா எப்படி இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நீ காலேஜ் வரல அப்படின்ட்டு நீங்கள் லையன்னா கொஷின் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அந்த சைட்லேருந்து சுகா ரொம்பவே லோவான வாய்ஸில் பேசுகிறாரு. வயன், நான் நல்லா தான் இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, எனக்கு காலைல ஃபீவராக இருந்துச்சு, அதனால தான் என்னால் நீ காலேஜ் வர முடியல. அதுக்கப்புறம் என்னால் பெட்டை விட்டு கூட எந்திரிக்க முடியல, அதனால தான் ஒன்றுக்கும் என்னால் கால் பண்ண முடியல அப்படின்ட்டு அவர் மெதுவாக சொல்ல நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஓகேவா? ஓகே தான், ஆனால் ஒரு மாதிரி இருக்குது, காலையிலேருந்து சாப்பிட்லையா, அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு அவர் பேசிகிட்ருக்க. ஐயோ ஏதாச்சும் ஆர்டர் போட்டாச்சும் சாப்பிட்ருக்கலாம்ல. அதான் சொன்னேனே, என்னால் பெட்டை விட்டு கூட எந்திரிக்க முடியல. நேற்று நல்லா தானே இருந்தீங்க சுகா? நேற்று நல்லா தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில திடீர்னு அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டே இருக்க. அப்போ அவர், வயன், என்ன என்ன சொல்லுங்கள் சார். இல்லை நீ என்னை பார்க்க வரியா? ஏன்னா புரியல. இல்லை உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நீ வேணா வரியா என்னோடய வீட்டுக்கு? இப்போது டைம் 11 o'clock ஆகுது சார், இப்போ என்னால் எப்படி வர முடியும்? ப்ளீஸ் வயன், உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, வரியா? எனக்குன்னு யாருமே இல்லை வயன், நீ தானே இருக்க, ப்ளீஸ் எனக்காண்டி வாயேன் அப்படின்ட்டு கூப்பிட உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ப்ளீஸ் வயன், உனக்காண்டி காத்துட்ருப்பேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறாரு. எங்கிட்ட நீங்களே யோசிச்சுட்ருக்கீங்க, என்ன இவர் இப்படி கேட்குறாரு? வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, நான் என்னோடய ரூமில் எல்லாம் தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிங்க. அதே சமயத்தில் சுகாவையும் அப்படியே விட முடியல. அவர் வேற, நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை தெரியுமா அப்படின்ட்டுலாம் பேசுகிறாரா. ஸோ உங்களுக்கு சரி ஓகே, அவருக்காண்டி ஒரு தடவை ரிஸ்க் எடுக்கலாம், ஒரு தப்பும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரெடியாகி யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வெளில வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி நீங்கள் அப்படியே சுகாவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ போனோன்னே அப்படியே வந்து டோரை தான் நாக் பண்ணுறீங்க. பார்த்தா யாரும் வந்து ஓப்பன் பண்ணல. நீங்கள் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ண பார்க்க அது அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் அப்படியே சுகாவோட வீட்டுக்கு போய் அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஹாலில் கூட லைட் எரியல. நீங்கள் தான் லைட் போட்டு அப்படியே சுகாவோட ரூம் போய் பார்க்குறீங்க. பார்த்தா சுகா அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் சரின்ட்டு அவருக்காண்டி போய் பால் காய் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னு தான் நீங்கள் சுகாவை எழுப்புறீங்க. அப்போ அவரும் அப்போ தான் கண் முழிச்சு உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னே, பையன் நீ நிஜமாவே வந்துட்டியா? ஆமாம் சார், உங்களை எப்படி என்னால் இப்படியே விட்டுட்டு நான் பாட்டில் அங்கே நிம்மதியாக தூங்க முடியும்? ஸோ அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காண்டி வந்தேன். அப்போ அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் அவர் அப்படியே எழுப்பி அங்கே சாஞ்சு உட்கார வச்சுட்டு, இந்தாங்க சுகா, இந்த பாலை குடிங்க, உங்களுக்கு சரியாக போயிடும். என்ன
இல்ல இது ஒரு மருந்து கலந்துருக்கேன். இந்த மருந்து இந்த மாரி ஜுரம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால குடிங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும்." அப்படின்னு சொல்ல, "தேங்க் யூ வயன். எனக்காண்டி நீ இவ்ளோ பண்றல்ல." "என்ன சார் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்கு எவ்ளோ முக்கியம் தெரியுமா? உங்கள நான் டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிறது என்னோட கடமை சார்." அப்படின்ட்டு நீங்க சொல்ல அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவரும் பால வாங்கி அப்படியே குடிக்க, நீங்களும் அங்கேயே தான் நின்னுட்ருக்கீங்க. அப்ப அவரு செய்கையிலேயே "இங்க உட்காரு" அப்படின்ட்டு அவர் பக்கத்துல அவர் காமிக்க, "இல்ல சார் நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வரேன்." அப்படின்ட்டு போக போறீங்க. அப்ப அவரு உங்க கைய பிடிச்சு பக்கத்துலயே உட்கார வச்சுட்டு, உங்க கைய அப்படியே டைட்டா புடிச்சிருக்காரு. நீங்க, "சார் உங்களுக்கு சமைச்சு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். நீங்க தான் காலைலேருந்து சாப்பிடலையே." "இல்ல வயன், எனக்கு இந்த பால் குடிச்சதே போதும்." அப்படின்ட்டு அப்படியே பக்கத்துல அந்த கிளாஸ வச்சுட்டு, அவங்கள, "வயன் நீ என் பக்கத்துல படுத்துக்கோ." அப்படின்ட்டு சொல்ல, "இல்ல நான் வீட்டுக்கு போணும். வீட்ல எல்லாரும் தேடுவாங்க சார். நான் இல்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்." "இல்ல வயன், ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் தானே, என் கூட இரேன்." அப்படின்ட்டு அவர் பாவமா கேட்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் அவர் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. அவரும் படுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் கன்னத்தை பிடிச்சி அப்படியே தடவிட்டே, "வயன் நான் இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா?" "ஹாப்பியாக இருக்கீங்களா? ஏன்?" "இல்லை எனக்காண்டி நீ இங்கே வரையும் வந்திருக்க. அதுவும் லேட் நைட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே நீ எனக்காண்டி இங்கே வந்திருக்க. அதுவும் எனக்காண்டி. எனக்காண்டி நீ ரொம்பவே பண்ணுற. இது எனக்கு போதும் வயன். இதுவே எனக்கு போதும்." அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி உங்கள் ஃபோreheadல கிஸ் பண்ண, நீங்களும் சிரிச்சிட்டே, "என்ன சுகா இது என்னமோ பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்காண்டி நான் இது கூட பண்ண மாட்டேனா?" அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே தான் ஒரு மாதிரி சாஃப்டாக கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போ அவரும் கொஞ்சம் நல்லான மாதிரி தான் பேசிகிட்ருக்காரு. அப்போ நீங்களும், "சரி அப்போ நீங்கள் நல்லா ஆயிட்டீங்களா? நான் கிளம்பட்டா?" "வயன் போகணுமா? என் கூட இரேன் வயன்." "இல்லை சார் அது." "ப்ளீஸ் வயன்." அப்படின்ட்டு சொல்ல, உங்களாலேயும் எதுவும் சொல்ல முடியல. ஸோ நீங்களும் அப்படியே பக்கத்துலேயே படுத்துட்ருக்க. அப்போ அவர் அப்படியே உங்கள் கன்னத்தை தடவிட்டே அப்படியே உங்க கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்க. நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ண, நீங்கள், "சார் என்ன பண்ணுறீங்க?" "ப்ளீஸ் வயன் ப்ளீஸ்." அப்படின்ட்டு சொல்லிட்டே அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ண, உங்களுக்கு செம்மையாக கூசுது. நீங்கள் அப்படியே அவரை ஸ்டாப் பண்ணிட்டு, "இல்லை வேணாம் வயன் ப்ளீஸ் என்ஜாய் பண்ணு. உனக்கும் இது பிடிச்சிருக்கு தானே? ப்ளீஸ் வயன். நான் இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் உங்ககிட்ட இப்படி நடந்திருக்கேனா? கிஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். மற்றபடி நான் உங்ககிட்ட அத்துமீறினது கிடையாது வயன். பட் இன்னைக்கு நீ எனக்கு வேணும். ப்ளீஸ் வயன்." அப்படின்ட்டு சொல்ல, அவங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ அவரும் அதை சம்மதமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் நீங்களும் அமைதியாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரோட ட்ரெஸ் கீழே தான் கிடக்குது. அதுக்கப்புறம் அவரும் அவங்கள அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்கள அப்படியே நெக்கெல்லாம் ஹிக்கீஸாக கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் கத்துறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு வலிக்குது. அப்போ அவர், "ஓகே ஓகே வயன் நான் ஸ்லோவாகவே பண்ணுறேன்." அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. எங்கெல்லாம் அவர் கிஸ் கொடுத்துருக்காரோ அங்கெல்லாம். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே கீழே வந்து அப்படியே உங்கள அப்படியே ப்ரெஸ் பண்ண, நீங்கள், "ஆ சுகா கொஞ்சம் ஸ்லோவா." ஓகே வயன் ஓகே." அப்படின்ட்டு அவர் ஸ்லோவாகவே எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே மேலே வந்து உங்கள் கன்னத்தை பிடிச்சி டீப்பான கிஸ்ஸில் இருக்கும்போதே அப்போ அவர் அப்படியே உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ண, நீங்கள் அப்படியே அவரை அப்படியே கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் நெயில்ஸ் எல்லாம் அவரோட முதுகுலலாம் செம்மையாக கீறுது. அது அவருக்குமே வலிக்குது. நீங்கள் எவ்வளோ துடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவருக்குமே செம்ம வலிக்குது. இருந்தாலும் அவர் எதுவுமே சொல்லலை. அவரும் புரிஞ்சுக்கிறாரு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி வலிக்குதுன்னு. ஸோ அதனால் அவர் எதுவுமே பண்ணாமல் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆக இப்போது நீங்களும் சுகாவும் அப்படியே பெட்டில் ஹக் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. அப்போ சுகா, "வயன் இந்த ஸ்வீட்டான நைட்டை என் லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன். இது நம்ம 2 பேருக்கும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான நைட் தெரியுமா?" அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்க, நீங்களும் ஒரு மாதிரி ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் நீங்கள் எதுவுமே அவ்வளோவா பேசுகிற மாதிரியே தெரில. சாவரு அப்படியே உங்களை அப்படியே நிமித்தி, "என்னாச்சு வயன்?" "இல்லை அது வந்து." "ஏன்
ஏன் நீ என்னாச்சு? உனக்கு இது பிடிக்கலையா? இல்லை அப்படி இல்லை. அது என்ன வயன்? நான் உன்னை ஏமாத்திருவேன்னு உனக்கு பயமா? ஐயோ சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுகா. நான் உங்களை நம்புகிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்கன்னு. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு ஸ்டூடெண்ட். அது எப்படி நல்லாயிருக்கும்? இப்போ நீ என்ன வயன் சொல்ல வர? இல்லை எல்லாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா? இங்கே பார்வையன், மற்றவங்க நினைக்கிற பற்றி நீ யோசிக்காத. என்னை பற்றி உன்னை பற்றி மட்டும் யோசி. உனக்கு எம்மா நம்பிக்கை இருக்குல்ல? ஆ இருக்கு சுகா. அப்புறம் என்ன? இல்லை என் அம்மா அப்பா, அதை பற்றி நீ கவலைப்படாத வயன். நான் நாளைக்கே வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசுகிறேன். இல்லை ஆனால் என்னோடய ஸ்டடீஸ். ஐயோ அதை பற்றி எதுக்கு வயன் கவலைப்படுற? நானே ப்ரொஃபஸர் தானே. உன்னை படிக்க விடாமல் என்ன வீட்டில் வச்சு கொடுமையாக படுத்த போகிறேன்? என்ன நீ அப்படியே நினச்சிட்ருக்க? சச்சா அப்படி சொல்ல வரல. இங்கே பாரு, என்னை மட்டும் நீ நம்பு. நாளைக்கு வந்து பேசுகிறேன். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எதுக்குமே பயப்படாமல் நம்ம இந்த இடத்துல, இந்த வீட்டில், இந்த ரூமில் நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட ஸ்டடீஸ் ஒரு பக்கம் போட்டோம், நம்மளோட மேரேஜோ சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் சரின்ற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியான மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை கவனித்த சுகாவும் சிரிச்சிட்டே, இப்போ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே? இப்போ நீ ஹாப்பி தானே? ஹாப்பி தான். இருந்தாலும் டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ பையன், என்ன பையன் நீ இன்னும் நீ வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்லை, என்னோடய ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர் இப்போ நானா என்கிட்ட கெஞ்சிட்ருக்காரே, ஸோ அதை நினச்சி எனக்கு சிரிப்பாக வருது. உனக்கு வரும் அப்படின்ட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் மறுபடியுமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ஒன் ஷார்ட்டாக நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷார்ட் பிடிச்சிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஒன் ஷாட் உங்களுக்கு வரும். ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் காத்துட்ருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.